நான் தான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான். அப்பா கூட ஃபுல்லாக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் எதனால் கண்டினியூ ஆகலை என்னன்னு எனக்கும் தெரியல. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. லாஸ்ட் படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய கேப்னு சொல்லலாம். அது ஏன் தெரிஞ்சுக்கலாமா? நான் தான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான். அப்பா கூட ஃபுல்லாக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ப்ளஸ் எனக்கு ஒரு 2-3 ஆஃபர்ஸும் வந்துச்சு, நான் அக்செப்டும் பண்ணேன். பட் எதனால் கண்டினியூ ஆகலை என்னன்னு எனக்கும் தெரியல. இதில் இளையராஜா சார் வந்து மியூசிக் கேப்டன் சாருக்குமே பயங்கர க்ளோஸ் இளையராஜா சார். ஸோ அவர் பார்த்துட்டு என்ன சொன்னார்? எதுவுமே சொல்ல மாட்டார், யாரை பற்றியுமே எதுவுமே சொல்ல மாட்டார். இது அப்பா காலத்துலேருந்து அங்கே வந்ததுலேயே இருக்கிறதுலே பெரிய, ஏன்னா 12 feet ஹைட். அது ரெட் கலராகவோ ஏதோ ஒன்று பார்த்துச்சுன்னா அது கோவம் வந்துடும். இவங்க காலில் பிளட்டை ஊற்றிட்டு எல்லாரும் தள்ளி போயிட்டாங்க. இந்த ஷாட் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் சொன்னாங்க, 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு மதம் பிடிச்சி ஒரு இதையே காலி பண்ணுச்சுன்ட்டு அந்த. அதுக்கு அடுத்த ஷாட் இந்த கிக் ஷாட். ஸோ அந்த தந்தத்தில் கை வச்சு ஜம்ப் பண்ணி கிக் பண்ணும். இப்போ ரோப் போட்டால் அதோட கண்ணு மேலே போட்டு அது தலையாட்ட ஆரம்பிச்சிடும், வைல்ட் ஆயிரும். ட்ரெய்லரில் ஒரு ஷாட் வரும், ஸ்கிட்டாகி வெளில வருவார். அது எல்லாருமே என்கிட்ட சிஜின்னாங்க. நான் ஒரிஜினல் சொல்லும்போது நம்பலை. கரெக்டாக ஒரு வாட்டி வெளில வரும்போது யானை ஷீட் எடுக்க மாட்டாங்க. ஷீட் என் கால் கீழே இருக்கும், என்ன இழுப்பாங்க, இவங்கள தான் இருக்கும். ஸோ எனக்கு இந்த இடத்துல கால் கட் ஆயிரும். படங்களில் சின்ன சின்ன சிக்கல்ஸ், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சு. சில சைனிங் ப்ராசஸ், தப்பான சைனிங் ப்ராசஸில் சில துரோகங்கள், சில அரசியல்கள், இது மாதிரி நிறையா நடந்துச்சு. முக்கியமாக இந்த காடுகளில் ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஸ்ட்ரகிள் என்னவா இருந்தது? ஐ மீன் ஜென்ரலாகவே காடில் ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நாங்கள் வந்து இப்போ இந்த கேரவானாக இருக்கட்டும், லைக் ஜென்ரலாக லேடிஸ்க்கு வந்து கேரவானாக இருக்கட்டும், வாட் எவர், அது வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே ரோட்டில் நின்றோம். நாங்கள் கீழே இறங்கி வரணும், செல்ஃபோன் சிக்னல்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. நாங்கள் இப்போ ஃபைட் சீனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் க்ரேன்லேருந்து எல்லாம் கீழே இறக்கணும். ஸோ அதுக்கு போட்டு இந்த எஃபர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி. நாங்கள் அங்கே போய் ட்ரெக் பண்ணி போய் இருக்கணும். எப்போ மழை பெய்யும், மழை பெஞ்சா எங்கே போய் ஒதுங்கணும், எதுவுமே இடம் இருக்காது. திடீர்னு எவனோ ஒருத்தன் சொல்லுவாங்க, யானை இறங்கிட்டு இருக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே இருந்துதாங்க. ஓகே. ஸோ நீங்கள் என்ன ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிங்கன்னா? ஸ்ட்ரகிள்னா எனக்கு பெருசாக அவருக்கு தான் நிறைய. எனக்கு ஸ்ட்ரகிள்னு பார்த்தீங்கன்னா காஸ்டியூம்ஸ் வந்து ஸ்ட்ரகிள்னு சொல்ல மாட்டேன், டிஃப்ரெண்ட்டான இது. இப்போ நம்ம யூஸ்வலாக டைப் பண்ணுற சாரி மாதிரி எல்லாமே அதுக்கு செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க ஒரு ஆள். அது மலையாள மக்கள் மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி பண்ணாங்க. அண்ட் அந்த காஸ்டியூம் வந்து கொஞ்சம் இந்த ப்ளவுஸ் இல்லாமல் அண்ட் இங்கே வரைக்கும் தான் இருக்கனால அந்த மழை டைம்லலாம் கொஞ்சம் இந்த இன்செக்ட்ஸோட கடி இதெல்லாம் இந்த மாதிரி தான் சில விஷயம் இருந்துச்சு. தாண்டி ஸ்ட்ரகிள்னு பார்த்தீங்கன்னா பெருசாக என்ஜாய் த உங்களுக்கு ஷூட் பண்ண ஒரு டேரக்டராக ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது, இந்த காட்டுக்குள்ளே யானையை வச்சு எடுக்கிறது, அது எந்த அளவுக்கு சேலஞ்சிங்காக இருந்தது உங்களுக்கு? இல்லை, ரொம்ப டஃப். ஆக்சுவலாக என் டிபார்ட்மெண்ட்டு, கேமராமேன் டிபார்ட்மெண்ட்டு, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், நாளைக்கு காலை ஷூட் அப்படின்னா இங்கே நைட்டு வந்து ஆர்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. நைட் ஆர்டர் நம்ம நிம்மதியாக போய் படுத்துக்கலாம், இதான் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு சின்ன திங்ஸ் மிஸ் ஆனால் கூட நம்ம ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்குள்ளே நம்ம சிட்டி கிட்டியில் வாங்கிடலாம். இது ஃபாரஸ்ட், இங்கேருந்து நம்ம எது வாங்கினாலும் சிட்டிக்கு போகணும். அது மாதிரி நான் 6:30க்கு நான் முடிச்சிட்டேன்னா நாளைக்கு மார்னிங்க்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கே பண்ண முடியாது. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் உள்ளேருந்து தெரியாமல் நைட்டில் சம்டைம்ஸ் ரிஸ்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, லோக்கல் பீப்புள்ஸை வச்சு நைட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதெல்லாம் பயங்கர சேலஞ்சாக இருந்துச்சு. ரெடி பண்ணி வச்சுட்டு வருவோம், அடுத்த நாள் வந்ததுக்குள்ளே யானை காலி பண்ணிவிடும் எல்லாத்தையும், திரும்ப ரீஒர்க் பண்ணி ஆகணும் எல்லாத்தையும். இது மாதிரி திரும்ப ஏன்னா யானைகள் வந்து தண்ணி குடிக்க போகிற இடங்கள் அதுதான். அதனால் நம்ம என்ன பண்ணி வச்சாலும் அடுத்த நாள் காலையில் அது இருக்காது. ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் செட்டை ரீக்ரியேட் பண்ணணும். அது இல்லாமல் வெதர், ரெயின் கீன், எனி டைம் எப்போ ரெயின் வரும்னு தெரியாது. எல்லாத்துக்கும் ரெயின் வந்தால் இதை எடுக்கணும், ரெயின் இல்லைனா இதை எடுக்கணும். இந்த மாதிரி ப்ரீ பிளான்றது போனால் மட்டும்தான் அங்கே எதாக இருந்தாலும் முடியும். ஓகே, எல்லாத்தையும் தாண்டி எலிஃபண்ட். ஸோ சார், லாஸ்ட் படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய கேப்னே சொல்லலாம். அது ஏன் தெரிஞ்சுக்கலாமா? நான் தான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான். அப்பா கூட ஃபுல்லாக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன், அப்பாவை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுதான் ஒரு மெயின் இது. ப்ளஸ் எனக்கு ஒரு 2-3 ஆஃபர்ஸும் வந்துச்சு, நான் அக்செப்டும் பண்ணேன். பட் எதனால் கண்டினியூ ஆகலை என்னன்னு எனக்கும் தெரியல. அந்த சைட்லேருந்து கான்டாக்ட் வர நான் அப்படியே விட்டேன். பட் மோஸ்ட் ப்ராபப்லி நான் அப்பா கூடயே இருந்தேன். அதுக்கப்புறம் நானும் என் உடம்பு ட்ரான்ஸ்ஃபர்மேட் பண்ணணுன்ட்டு அந்த பிரேக்லேயே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், ட்ரான்ஸ்ஃபர்மேட் ஆகி வந்தேன். அதுக்கப்புறம் தான் சசி சார் ப்ராஜெக்ட் வந்துச்சு, ஹாட்ஸ்டார் அந்த இதெல்லாம் ஆகி, அப்புறம் அது அந்த இது ஸ்டாப் ஆக போகிற டைமில் தான் பிரதர் வந்து பேசி இது அப்படியே டேக் ஆஃப் ஆச்சு. இனிமேல் தொடர்ந்து உங்களை படங்களில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நான் அடுத்த படம் பண்ணுறான் சார் கூட பண்ணுறீங்க. ஸோ வாழ்த்துக்கள் அதுக்குமே. தேங்க்யூ. ஸோ முக்கியமாக இதில் இளையராஜா சார் வந்து மியூசிக், ஏன்னா சார் கேப்டன் சாருக்குமே பயங்கர க்ளோஸ் இளையராஜா சார்.
ஸோ அவர் பார்த்துட்டு என்ன சொன்னார் படம் பார்த்துட்டு? ஏன்னா கண்டிப்பாக பார்த்துருப்பார் இல்லையா மியூசிக் பண்ணும்போது. இளையராஜா சார் அப்போ அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்குமே அவர் படத்தை பார்த்து படத்து மேலே எந்த கமெண்ட்டும் கொடுக்க மாட்டார். அது அவரோட யூஷுவல் ஸ்டைல். படம் இது நல்லா இருக்கு நல்லா இல்லை அதெல்லாம் சொல்ல மாட்டார். அவரோட ஒர்க் மியூசிக் போடுறது போட்டு கொடுத்துருவார், அவ்வளோதான். ஓகே. அவர்கிட்ட இருந்து எந்த கமெண்ட்டும் வரல படத்தை. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் சொன்னார் உங்களுடைய நடிப்பு அதை பற்றி? எதுவுமே சொல்ல மாட்டார், யாரை பற்றியுமே எதுவுமே சொல்ல மாட்டார். இது அப்பா காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் அவர் மெயின்டைன் பண்ற ஒரு டெக்கோரம் அது. ஓகே புரியுது. முக்கியமாக அவருடைய அந்த சாங், பழைய சாங், சாரோட சாங், கேப்டன் சாரோட சாங். ஸோ அது வந்து இன்பில்டாக வச்சதா இல்லை கதைக்கு தேவைப்பட்டதா அந்த பாட்டு? இல்லை, ஒரு மாஸ் எலிமெண்ட் தான் கதைக்கு. எப்படின்னா நம்ம ஒரு ஆர்ஆர் நம்ம ஒரு ஆர்ஆர் எதுக்கு போடுறோம், சீனோட எலிவேஷனுக்கு தான் அது நம்ம கொண்டு வரோம். அப்போ ஒரு சரி கொஞ்சம் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு இந்த சாங்கை வச்சு நம்ம பண்ணலாம், பிளேஸ்மெண்ட் பண்ணி பார்க்கலான்னு இது ஆன் பேப்பரே நம்ம ரெடி பண்ண ஒரு விஷயம் தான். அதனால ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சார் வந்து அந்த யானை கூடலாம் கொஞ்ச நாள் ட்ரைனிங் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு அந்த காம்பினேஷன் ஏதாவது இருந்ததா? யானை கூட காம்பினேஷன் எனக்கு இல்லை, பட் நான் யானை செட்டுக்கு யானை வந்தப்போ நான் பார்த்தேன், ரொம்ப பயந்துட்டேன். சீரியஸ். எனக்கு யானைன்னு சொல்லும் போது எனக்கு இங்க அது இவங்க வேற சேர்ந்து நீங்க உங்களுக்கும் யானை கூட சீக்வன்ஸ் இருக்குது சும்மா கேலிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பயம். இவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாரு. எனக்கு வந்து கொஞ்சம் நான் யானை கூட ப்ராக்டிஸ்ல ஒன்றும் எடுக்கல. ஓகே. டே 1 தான் நேராக அது எல்லாம் சொல்லி போட்டிருப்பாங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்பாட்டில் தான் யானையை பார்த்தாரு. அப்படியா? ஆமா. அது பயம் இல்லை உங்களுக்கு? அந்த பயமா தான் இருந்துச்சு, எதுவுமே இவங்க சொல்லல. அதுவும் அந்த பின்னாடி போஸ்டர் இருக்கு இல்லையா, யானை மேல கை வச்சு, அந்த இதுதான் ஃபர்ஸ்ட் ஷாட். ஆக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் யானையோடைய. அதுதான் இருக்கிறதுலே பெரிய யானை. அங்க வந்ததுலேயே இருக்கிறதுலே பெரிய யானை. 12 feet ஹைட். அதுதான் இருக்கிறதுலே பெரிய யானை. ஸோ அது காலில் ஏதோ பிளட் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த சீன் அப்படிதான் வரும். ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு ரெட் கலராகவோ ஏதோ ஒன்று பார்த்துச்சுன்னா அது கோவம் வந்துடும், மிரண்டுரும். ஸோ இவங்க காலில் பிளட்டை ஊற்றிட்டு எல்லாரும் தள்ளி போயிட்டாங்க. கேமராவும் வைட் ஆங்கிளில் வச்சுட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. நான் ஒரு மூலையிலேருந்து இன்னொரு மூலை ஓடி போய் வேஷ்டியை கட்டிட்டு அதை இதான் பண்ணணும். இதுதான் என் ஃபர்ஸ்ட் ஷாட். எனக்கு கால்கிட்ட உட்கார வச்சுட்டா அவங்க எப்போ எந்திரிச்சு மிதிக்க போதுமே எனக்கு தெரியாமல் கால்கிட்டே உட்காந்துருக்கேன். பட் அப்படியே போக 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 பழகிருச்சு. இந்த ஷாட் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க, 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு மதம் பிடிச்சி ஒரு இதையே காலி பண்ணுச்சுன்ட்டு அந்த யானை. இவ்வளவு நேரம் எதுவுமே சொல்லலையே, அமைதியாவே இருந்தீங்களா? பேனிக் பண்ணி நான் டீம்கிட்ட கிளியரா சொல்லிட்டேன், முதல்ல அவர் வந்து ப்ரீ மைண்ட் செட் எதுவுமே பண்ணாதீங்க, நீங்கள் அவர் விட்டுருங்க, நான் டீல் பண்ணிக்கிறேன், ஃபைட் மாஸ்டர் இல்லை, சேஃப்டி பர்பஸ் அப்படி இப்படின்னா அது எதுவுமே நீ பண்ணாத, அவர் வரட்டும், போகிற போக்கில் எடுத்துக்கலாம், இல்லைன்னா மிதி வாங்கினா மிதி வாங்கட்டும், நம்ம வாட்டுக்கு எடுத்துக்கலாம், நீ ஒன்றுமே சொல்லாத, ரிஸ்கான ஷாட்டை இமிடியேட்டாக வச்சிடாத. அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஷாட்டு ஆப்வியஸாக ரிஸ்கான ஷாட் தான் வச்சாகணும். கம்போசிஷன் அப்படி ஆயிடுச்சு. கம்போசிஷன் ஆனோடனே ஒயிட் ஷாட்டு பாகனும் கிடையாது, போய் மாஸ்டர் ஷாட்டில் வச்சுட்டா எல்லாருமே வெளியில், நாங்கள் எஸ்கேப் பண்ணலாம். அவங்க வந்து சேஃப்டியா தான் இருக்காங்க, நம்மளதான் நான் இப்படி திரும்பி பார்க்கறேன் கட்டிட்டு ஒரு பையனா அட பாருங்க இப்போ இங்கேருந்து எந்திரிக்கலாமா எந்திரிக்க கூடாதான்னு தெரியல. ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் டைம் யானை எப்படி பிஹேவ் பண்ணு, என்ன பண்ணா யானை நார்மலா இருக்கும் எதுவுமே தெரியாது. அதுக்கு அடுத்த ஷாட் இந்த கிக் ஷாட். ஸோ அந்த தந்தத்துல கை வச்சு ஜம்ப் பண்ணி கிக் பண்ணும். இப்போ ரோப் போட்டால் அதோட கண்ணு மேலே போட்டு அது தலையாட்ட ஆரம்பிச்சிடும், வைல்ட் ஆயிரும். அதனால ரோப் இல்லாமல் அதுவும் அந்த கண்ணு கிட்ட தந்தத்துல யாரோ கை வச்சு இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்றாங்கன்னா கோவம் வந்துடும் அதுக்கு. அது அந்த விசினிட்டிக்குள்ள யாராச்சும் அது கிட்ட இப்படி குனிற மாதிரி போனாலே டக்குன்னு கோவம் வந்து அடிச்சிடும். அதுவும் பண்ண வச்சாங்க. பயங்கர ரிஸ்க் எடுத்திருக்கீங்க போல. இந்த படம் ஃபைட்டோட மேக்கிங் வீடியோ ஆஃப்டர் தட் ரிலீஸ் பண்ணுவேன். கண்டிப்பா பண்ணுங்க. இவர் சொல்லும்போது அதுக்கு பார்க்கணும். ஏன்னா இது இப்போ இன்னைக்குள்ள டெக்னாலஜி சிஜிப்பா லேயர் எடுத்து பண்ணியிருக்காங்கன்னு இருக்கும். எல்லா ஷாட்டும் ஒரிஜினல் ஷாட் இல்லை. இப்போ நீங்கள் சொல்லும்போது சிஜி சொன்னீங்களா, நானே அந்த ரோப் இல்லைன்னு சொன்னோடனே எனக்கு அதை இல்லை, ஒரு ட்ரெய்லரில் ஒரு ஷாட் வரும், ஸ்கிட்டாகி வெளில வருவார். ஆமாம், அந்த யானை ஸ்கிட்டாகி வெளில வருவார். அது எல்லாருமே என்கிட்ட சிஜின்னாங்க. நான் ஒரிஜினல் சொல்லும்போது நம்பலை. அதுக்காக தான் மேக்கிங் வீடியோ ஒரு சின்ன கிளிம்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டில் அதை வேணும்னு இவர் பிரதர் எது நான் அதை வேணும்னு தான் போட்டேன். அதுவும் எப்படின்னா நாங்கள் ப்ராப்பராக பண்ணல, அது அங்கே எங்களுக்கு பெரிய இது இல்லை. ஒன்று ஒரு தகர ஷீட்டை வாங்கிட்டு வந்து தகர ஷீட்டில் ஒரு உட்கார வச்சு இழுகுறோம். நான் நார்மல் சினிமா பெட்டு போட முடியாது, அந்த யானையோட சீக்வன்ஸு கட் பண்ணி கரெக்டாக ஒரு வாட்டி வெளில வரும்போது யானை ஷீட் எடுக்க மாட்டாங்க. ஷீட் என் கால் கீழே இருக்கும், இவர் தான் என்ன இழுப்பாங்க, இவங்கள தான் இழுப்போம். ஸோ எனக்கு இந்த இடத்துல கால் கட் ஆயிரும். ஸோ அது கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு காலை வச்சுக்கணும், யானைக்கு இடையும் கரெக்டாக வரணும், அதுக்கும் கட் ஆகிடக்கூடாது. நான் என் ஹைட்டுக்கு கொஞ்சம் அப்படி தூக்குனா என் தலை வந்து யானை வயிற்று அடிக்கும். ஸோ நான் ரொம்ப லோவாக இருக்கணும்.
ஃபர்ஸ்ட் டேக் ஓகே பண்ணிட்டாங்க. செகண்ட் டேக் இல்ல இன்னொரு பெட்டர் ஆங்கிள் எடுக்கலாம். நான் ஏன்டா கீழே வரதே ஒரு பெரிய விஷயம். அதுல வந்து ஒரு யானையை கிராஸ் பண்ணிட்டா ஓகே, இதுல ஆக்சுவலா 4 யானையை ஒரு கிராஸ் பண்ணி வரணும். சைமல்டேனியஸ்லி அந்த 4 யானையும் அது அதே காலில் நிக்கணும், கிராஸ் ஆகி உள்ள வரணும். அது எனக்கெல்லாம் உள்ள வெளியில சிரிச்சிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள இது கேமராமேன் இது தேவையா பாத்துக்கன்னாரு. இல்ல இன்னைக்கு அது பயங்கரமா இருக்கும். பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா மேக்கிங் வீடியோ இல்ல அது மேக்கிங் இவரோட உழைப்புக்காகவாவது அந்த மேக்கிங் வீடியோ கண்டிப்பா ரிலீஸ் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு டஃப்பான ஒரு சீன் அப்படி ஏதாவது இருந்ததா? பண்ண மாட்டேன். நாங்கள் தான் சொன்னேன் இப்போ நான் ஏறுவேன் நெக்ஸ்ட் பின்னாடி நீ அந்த யானை மேலே ஸ்டாப் பிளாக்ல ஆளக்காம சும்மா விட்டா கூட பரவாயில்ல, ஸ்டார்டிங்ல இருந்தே பயம் முடிஞ்சு யானை கூட போட்டோ எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்ன பண்ணீங்க அப்படி? அது வேற ஆடிட்டே இருந்துச்சு, இப்படி இப்படி பண்ணிட்டே இருந்துச்சு. அப்புறம் இவரை கூட்டு போய் அவரு நான் பக்கத்துல அந்த சைடு நின்னுட்டு இருந்தேன். அப்போ எடுத்துக்கிட்டாரு. ஒரு காட்டுக்குள்ள என்னதான் நீங்க இருந்தாலும் சரி, எவ்வளவு தைரியமான ஆளா இருந்தாலும் சரி, ஒரு 4 யானை அப்படியே உள்ள நடந்து வருதுன்னா யாரா இருந்தாலும் ஒரு பீதி இருக்கும். அதுவும் நைட்ல ஒரு 2 மணிக்கு எடுத்துட்டு இருக்கோம் கிளைமேக்ஸ். ஒரு 4 யானை என்ட்ரி ஆயிடுது அப்படியே உள்ள. அது காட்டு யானையா நம்ம யானையானே தெரியாது சம்டைம்ஸ். சீரியஸ்லி புரியுது. இவனை என்ன பண்ணுவாங்க, ஷூட்டிங் ஏன்னா ஒரு பாகன் மட்டும் தான் வருவான், வரது கூட நமக்கு தெரியாது. இது ஒரிஜினல் யானையா என்னன்னு நைட்டு கிளைமேக்ஸ் எடுக்கும்போது ஒரிஜினல் யானையா இல்லை காட்டு யானைங்கிற டவுட்லாம் இருந்துச்சு. அவ்வளோ ரிஸ்கில் எடுத்திருக்கீங்க. அப்போ சேஃப்டி பர்பஸ்லாம் அது என்னவா இருந்தது? ஏன்னா இந்த மாதிரி ஒரு நம்ம இருக்கிற எலிஃபண்ட்டுக்கு சேஃப்டி கொடுக்கலாம், காட்டு உள்ள எலிஃபண்ட் நான் உங்களுக்கே கேட்குறேன். இவரே சொல்றாரு ரோப்பு கிடையாது, தகரத்துல போட்டு விட்டாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. எல்லாம் ஒரு பிரேவான ஒரு அட்டம்ப்ட் தான், பிரேவான ஒரு அட்டம். ஆனால் அவங்க கேரளா கவர்மெண்ட்டு அந்த ஒரு எலிஃபண்ட்டை கொண்டு வரதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் அவ்வளோ. அது வந்து 60 கிலோமீட்டர் தான் ட்ராவல் பண்ணணும். அதுக்கு மாதிரி ட்ராவல் பண்ணேன். இப்போ இடுக்கிலேருந்து மணிங்கிற ஒரு யானையை கொண்டு வரதுக்கு எனக்கு 4 days ஆச்சு. அதுக்கு வந்து டெய்லி இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க கவர்மெண்ட்லேருந்து, வந்து தண்ணி உள்ள இடத்துல தான் அதை வச்சுருக்கணும். அந்த மாதிரி அவ்வளோ ரிஸ்க்கு அவ்வளோ இருக்கு. அவங்க கவர்மெண்ட்டோட ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறதே பெரிய விஷயம். ஏன்னா யானைனால சூடு தாங்க முடியாது, வெயில் தாங்காது அது. ஸோ நம்ம டே டைமில் யானையை வெளியே இங்கே பார்க்க முடியாது. அது கரெக்டாக நல்ல ஷேடில் தான் இருந்து, காட்டில் இருக்கிறது அப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிறதும் கரெக்டாக ஒரு 4 to 5 hours ஒர்க் பண்ணும். 4 to 5 hours ரெஸ்ட்டு தேவை, திருப்பி இன்னொரு 4 to 5 hours தான் ஒர்க் பண்ணும். அந்த மாதிரி தான். ஸோ யானை டைமிங்க்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் ஷூட்டிங் ஷெடியூலே பிளான் பண்ணுவோம். யானையோட அனிமல் பெர்மிஷனுங்கிறது ப்ராசஸே பெரிய ப்ராசஸ். அதோட ப்ராசஸே பட்ஜெட்டெல்லாம் தாண்டி யானையோட பெர்மிஷன் வாங்குறதே பெரிய ப்ராசஸ். அதெல்லாம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் யானையை வச்சு நம்ம எடுக்க முடியும். எல்லாம் ஈஸியாக நம்ம யானைன்னு ஒன்று பண்ணிடுறோம், பட் பிகைண்ட் த ஒர்க் அதுக்கு ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது. கவர்மெண்ட் ப்ராசஸே நிறையா இருக்குது. ஓகே, அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா எந்த இடத்துலையுமே சிஜி எதுவுமே பண்ணல, ஒரிஜினல் யானை வச்சு மல்டிப்ளிகேஷனுக்கு வேணால் இருக்குமே தவிர அதுவும் கிளைமேக்ஸ் கிட்ட மற்ற எல்லாமே ஒரிஜினல் எலிஃபண்ட்ஸ் தான். இவ்வளோ டிலே ஆனதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? படங்களில் சின்ன சிக்கல்ஸ், ஒரு சின்ன சிக்கல்கள், சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சு. படம் ஃபினான்ஷியலி அப்படிலாம் இல்லை. ஃபினான்ஷியலி அதெல்லாம் வெரி கிளியர் கட்டாக முடிச்சிருந்தோம். சில சைனிங் ப்ராசஸ், தப்பான சைனிங் ப்ராசஸில் சில துரோகங்கள், சில அரசியல்கள், இது மாதிரி நிறையா நடந்துச்சு. அது எல்லாத்தையும் முடித்து பொங்கலுக்கு எப்படியாவது கொண்டு வந்துடலான்னு ஹோப் ஒரு மேக்ஸிமம் ட்ரை பண்ணோம். பட் அந்த நேரத்தில் ஏகப்பட்ட படங்கள் வந்துச்சு. சரி இதுவும் சரியான நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால விட்டோம். சரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு டேட் போடணும் அப்படின்னு ரொம்ப வெயிட் பண்ணி தான் May 23. ஓகே. ஸோ கண்டிப்பாக படைத்தலைவனுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றி அடையும் நம்புகிறோம். ஸோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள், நீங்களும் நடிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கும் நல்ல ஆடியன்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க நம்புகிறோம். ஸோ ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கு. தேங்க்யூ.